எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அனு அனு இங்க என்ன பண்ற? நான் கூட உன்னை ரூம்ல ஃபுல்லா தேடிட்டு வரேன். பார்த்தா இங்க தனியா வந்து கார்டன்ல உட்காந்துருக்கேன். என்னம்மா பண்றீங்க? அது சும்மா இங்க உட்காரணும்னு தோணுச்சு. அதான். அனு, சொல்லுங்க. ஏன் அனு இப்படி பேசுற? என் மேல கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்னும் இல்லைன்னு உன் உதடு மட்டும்தான் சொல்லுது அனு. ஆனா நீ பேசுறதுல எனக்கு தெரியுது என் மேல நீ கோவமா தான் இருக்கேன்னு. அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு நான் தான் சொல்றேன்ல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னா, இங்க வந்து தனியா உட்காந்துருக்க, என்னன்னு கேட்டா இப்படி பேசினா எப்படி? வா உள்ள போலாம். நான் வரல. புரியல. வரலனா? எனக்கு தூக்கம் வரலங்க. இங்க இருக்க எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துருக்கலாமேன்னு வந்தேன். நீங்க ஒர்க் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க போய் தூங்குங்க. அனு, இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நான் ஏதாச்சும் சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. எதுவுமே பேச வேண்டாம் தான் நான் பாட்டுக்கு தனியா வந்து உட்காந்துருக்கேன். அப்பவும் வந்து நீங்களா தான் பேசுறீங்க. இப்போ கோவப்பட்டா என்ன அர்த்தம்? ஏய், நான் ஏன் கோவப்பட்டேன்னு உனக்கு புரியுதா இல்லையா அனு? இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அனிதா கூட வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னீங்க. இப்பதான் நான் போக போறது இல்லையே, அப்புறம் என்ன உங்களுக்கு? அனு, என்ன பேசிட்டு இருக்க? உன்ன நாங்க போகவே வேண்டான்னு சொல்லல. இப்ப வேண்டான்னு தான் சொல்றேன். அது உனக்கு புரியுதா இல்லையா? அதான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. நானும் போக போறது இல்லைல்ல, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப எதுக்கு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஆசைப்பட்டிருக்க கூடாதுங்க. ஆனா என்னமோ அனிதா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே என்னையே அறியாம ஒரு பக்கம் ஆசை வந்துருச்சு. ஏன்னா கொஞ்ச நாளா அவங்கள அம்மா மாதிரி நான் நினைச்சிட்டேங்க. என்னோட உண்மையான அம்மா மாதிரி தான் அவங்கள நினைச்சிட்டு இருக்கேன். அதனால டக்குன்னு எனக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு. அதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? இப்ப எதுக்கு திரும்பவும் அதை பத்தி பேசுறீங்க? அனு, ஓ, டைம் ஆச்சா? அதனால தான் வந்து கூப்பிட வந்தீங்களோ? சரிங்க, நான் உள்ள போறேன். அனு, இரு. என்ன பண்றீங்க? கைய விடுங்க. அனு, சாரிடா. ஏய், இப்ப எதுக்கு அலற? ஒன்றும் இல்லை. இங்க பாரு, நான் பொறுமையா உன்கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு கோவமா திட்டினது தப்புதான் அனு. எனக்கு அப்பவே தெரிஞ்சது. நீ அழுதுட்டு தான் வந்த. சாரி அனு. நான் கோவப்பட்டு உன்னை திட்டியிருக்க கூடாது. சாரி. அதுவும் இந்த மாதிரி டைம்ல எனக்கு தெரியும் ஒரு பொண்ணுக்கு எது எதுலலாம் ஆசை வரும்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். அவங்கள அவங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்கலனா கண்டிப்பா அவங்களுக்கு கோபம் வரும். மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். எல்லாமே எனக்கு புரியும்டா. டாக்டரா இருந்துகிட்டு எல்லாம் தெரிஞ்சும் நான் உனக்கு பொறுமையா சொல்லியிருக்கணும். ஆனா கோவப்பட்டது என் தப்பு தான் அனு. சாரிம்மா. அனு, சொல்றேன்ல, அழாத. இங்க பாரு அனு, அனிதா ஃபேஸ நீ நோட் பண்ணியா இல்லையான்னு எனக்கு தெரியல. அனிதா 2 நாளாவே கொஞ்சம் டல்லா தான் இருக்கா. அது நீ நோட் பண்ணி பாத்தியா? அதுவும் இந்த மாதிரி டைம்ல இதுக்கு முன்னாடி எப்பவாச்சும் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்காளா? இல்லையே. போவாங்க, பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 1 ஆர் 2 டேஸ் ஸ்டே பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஆனா இந்த முறை கார்த்தியும் ஊர்ல இல்ல. அவ 2 நாளா டல்லா இருக்கா. அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறா. இந்த மாதிரி டைம்ல அவங்க தனியா அவங்க அம்மா கூட ஏதாச்சும் ஷேர் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். பேச வேண்டியது இருக்கும்ல. நீயும் இருந்தா நல்லா இருக்காது அனு. சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ இருக்கப்போ அவளால எல்லாமே ஷேர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. அம்மா பொண்ணுக்குள்ள பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கும்லம்மா. ஆனா அனிதாவே தான் என்ன கூப்பிட்டா. நானெல்லாம் வரேன்னு சொல்லவே இல்லை. புரியுது அனு. இருந்தாலும் நீ அங்க இருக்கனால மேபி கூப்பிட்டுருக்கலாம். அதனாலதான் சொல்றேன். இப்போ வேண்டாம். ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து போய் ஸ்டே பண்ணிட்டு வரலாம். நானும் கூட வரேன். சரியா? அழாதம்மா. ம். அனிதாக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமோ? நானும் நோட் பண்ணேன். ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கா. நான் என்ன நினச்சேன்னா, ஒரு வேளை கார்த்தி ஊரில் இல்லைல்ல, ஊருக்கு போயிருக்காரு.
அதனால ஒரு வேலை டல்லா இருக்காளோன்னு. அவங்க வீட்டுக்கு நீ போறத என்னைக்கும் நான் தடுக்கவும் மாட்டேன், தப்பா நினைக்கவும் மாட்டேன் அனு. ஏன்னா உனக்கு தாய் பாசத்தை அவங்க தான் கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்து நீ ஏங்கின ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து உனக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ முறை அவங்களோட சொந்த அம்மாவை தான் பாக்குறேன்னு சொல்லியிருக்க. அப்படி எப்படி உன்னோட அம்மா வீட்டுக்கு நான் உன்னை அனுப்ப மாட்டேனா? ஆனா இப்ப வேண்டாம். நீ உன்னோட ஹெல்த்தை பத்தி யோசிக்கணும். 3 மந்த்ஸ் தான் ஆகுது. இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் ஆகட்டும். பாப்பா நல்லா இருக்கணும்ல, அதனால சொல்றேன். நான் சொன்னா கேப்பல்ல? பாப்பா நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலையே. இருந்தாலும் ஒரு 5 மந்த்ஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும்ல அனு. அதுக்காக சொல்றேன். எங்க உண்மை சொல்லுங்க. பாப்பா நல்லா தானே இருக்கு. என்கிட்ட நீங்க எதுவும் மறைக்கலையே. என்ன அனு நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாப்பா நல்லா தான் இருக்கு. சும்மா தேவையில்லாம ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்காத. ம் இப்ப வச்ச மேடம்க்கு தூக்கம் வருதா? இல்ல? கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமா? சரி, ஓகே. இப்படியே உம்முன்னு எவ்வளவு நேரம் இருப்பேன்? சரி, என் அணுவோட சிரிப்பே பார்க்க முடியல. சாயந்தரம் இருந்து உம்முனே இருக்கான். சரிடி செல்லம். இவரு எதுக்கு தேவையில்லாம பயப்படுறாரு? ஒருவேளை குழந்தைக்கு ஏதாச்சும் நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாரா? அனு, ம் சரின்னு சொன்னேன். என் பொண்டாட்டி சிரிச்சாதான் அழகா இருப்பான். சரி சரி சரி. அடி பேரழகே உன்னை சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி. இருக்கும் இதயம் உனக்கே உபயம், எதற்கு ஆராய்ச்சி? சில சீதனமே நீ சிரிக்கையிலே பல சில்லறை சிதறிவிடும். செலவு செய்திட நினைத்தால் கூட இதயம் பதறிவிடும். அத்த சொல்லுடா கையல். அத்த நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? என்னம்மா கேளு. அத்த உங்களுக்கு என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? எனக்கு என்னடா பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல அத்த, உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? எங்க கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்களா என்ன? கையல் என்னடா கேக்குற? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன ஆச்சு இப்போ? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இல்ல அத்த, நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. கையல் இல்லம்மா. அத்த நானும் 2-3 நாளா உங்களை நோட் பண்ணிட்டு தான் அத்த இருக்கேன். நீங்க சரியாவே இல்ல. தனியா நின்னு எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. திடீர்னு அமைதியா இருக்கீங்க. அப்புறம் நீங்க சாமி ரூம்ல நின்னு அழுதீங்க அத்த. அதுவும் நான் பார்த்தேன். ஏதாச்சும் பிரச்சனையா அத்த? என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லுங்க அத்த. அம்மாடி என்னடா சொல்லிட்டு இருக்க? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஓ கயல் ஒன்றும் இல்லடா. இதுக்கு முன்னாடிலாம் எப்பவும் தனியாக இருப்பேனா, அதனால எதையாச்சும் யோசிச்சுட்டு அமைதியாக நான் பாட்டுக்கு இருப்பேன். இப்போதான் என் மருமக வீட்டுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் அப்பப்போ தனியாக தானடா இருக்கேன். அதனால ஏதாச்சும் ஒரு யோசனை அந்த மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வருத்தப்படுறேன்னு நினச்சா எப்படிம்மா? ஒன்றும் இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். சரிங்க அத்தை, உங்களுக்கு நிஜமா ஒன்றும் இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் அத்தை. நான் கூட உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சரிங்க அத்தை, நான் கேட்கணும்னு நினைச்சேன். மாமா என்னங்க அத்தை 2-3 நாளா வீட்டுக்கே வரல போல? நான் அவரை பார்க்கவே முடியல அத்தை. உங்க மாமா தானே, இப்படிதான்டா பண்ணுவாரு. இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. வேலை இருக்கும் அவருக்கு. வேலை இருந்தா எங்க தங்குவாரு, என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. ஓ ஆபீஸ்லயே கூட ஸ்டே பண்ணிப்பாரோ? அப்படிதான்டா நம்ம கிட்ட சொல்லுவாரு. வேலை அதிகமா இருந்துச்சு, இந்த ஆபீஸ்ல தங்கிட்டேன், அந்த ஆபீஸ்ல தங்கிட்டேன்னு தான் நம்ம கிட்ட சொல்லுவாரு. ஆனா அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு நமக்கு என்ன தெரியவாமா போகுது? அவரு சொல்றதெல்லாம் உண்மைன்னு தான் நம்ம நம்புறோம். என்னத்த? ஒன்றும் இல்லடா, சொன்னேன். எல்லாரும் அப்படிதானடா இருக்காங்க. உண்மையாவே வேலை விஷயமா தான் வெளியே தங்குறாங்களா இல்ல வேற என்னவாச்சுன்னா நமக்கு என்ன தெரியவாடா போகுது? வீட்டுல இருக்க பொம்பளைங்க கிட்ட ஆம்பளைங்க இப்படிதான் சொல்லுவாங்க, வேலை இருக்கு நாங்க வெளியே தங்குறேன், ரூம்ல தங்குறேன்னு. ஆனா அது உண்மையா இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது பாத்தியாமா? அதை தான் சொன்னேன். நானும் உங்க மாமா எப்ப வீட்டுக்கு வருவார்னு தாண்டா காத்துக்கிட்டு இருக்கேன். 2-3 நாள் ஆச்சு பத்தியா. வீட்டுக்கு வந்தாதான் நல்லா இருக்கும். வரட்டும், என்னைக்கு வருவாருன்னு நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கெல்லாம் கண்டிப்பா வந்துருவாருடா. ஓ அப்படியா? சரிங்க அத்தை. சரிடாமா, டைம் ஆச்சு பத்தியா, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னும் முழிச்சிட்டு என்கிட்ட கதை விட்டுட்டே இருக்க. போய் தூங்குமா. சரிங்க அத்தை. அத்தை அப்புறம் நாளைக்கு காலேஜ் போகணும். சரிடா, ஞாபகம் இருக்கு. நீ போய் படு. நீங்களும் போய் படுங்க அத்தை. குட் நைட். குட் நைட்மா. வைஷு, எல்லாம் கிளியரா இருக்க தானே? ஏதாச்சும் டவுட்டா இருந்தா சொல்லு, இப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
கவின், இப்ப வரையும் நீங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சமா பயமா இருக்கு கவின். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் எதுவுமே அட்டன் பண்ணதில்லல. இன்னைக்கு தானே கவின் நான் சாப்பிட்றப்ப பார்த்தேன். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நிறைய பிரான்ச்சஸ்ல இருந்து வந்திருக்காங்கல்ல கவின். ஆமா வைஷு, நம்ம கம்பெனி ஓவரால் இந்தியால 25 பிளேசஸ்ல இருக்கு. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்ல இருந்துமே ஃப்ரெஷர் ஒருத்தரும் கூட எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனும் ஒருத்தர் வந்திருப்பாங்க. யாரெல்லாம் ஃப்ரெஷர் வந்து அட்டன் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நீ கண்டிப்பா நிறைய பேரை மீட் பண்றதுக்கு சான்சஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களெல்லாம் பார்த்து நீ எதுக்கு பயப்படுற? உங்களை மாதிரியே அவங்களும் ஃப்ரெஷர்ஸ் தான். என்ன, உன்னோட பிரான்ச்சஸ்ல அவங்க ஒர்க் பண்ணல, அவங்க வேற கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அவ்வளவுதான். உனக்கு என்ன தெரியுதோ, உன்னால எவ்வளோ ஒரு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அது கொடு. அவ்வளவுதான். புரியுதா? ம். அப்புறம் காம்படிஷனுக்கு 3 செட் ஆஃப் ரவுண்ட்ஸ் இருக்காமா. இன்னைக்கு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கவனிச்சதானே? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டைப்பிங் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். உனக்கு கேட்குற கொஷின்ஸ்க்கு நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகே? அதில் செலக்ட் ஆகிற 10 மெம்பர்ஸ்க்கு தான் மீதி இருக்க 2 ரவுண்டுமே. செகண்ட் ரவுண்டில் 5 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ரவுண்டுக்கு அந்த 5 மெம்பர்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். அவங்களுக்குள்ள எந்த டீமுக்கு பர்ஃபெக்டா முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த இயரோட ஓவரால் பெர்ஃபார்மரோட அவார்ட். வருஷம் வருஷம் இந்த மாதிரி காம்படிஷன்ல எந்த கம்பெனிக்கு அந்த பெர்ஃபார்மர் அவார்ட் கிடைக்குதோ அந்த கம்பெனி தான் மற்ற எல்லா மீட்டிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி. அதுக்காக தான் எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இதுல எப்படியாச்சும் வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் உன்கிட்ட வின் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. இருந்தாலும் உன்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நீ கொடு. புரியுதா? யாரை பார்த்தும் பயப்படாத. உனக்கு என்ன தெரியுமோ அதை நீ பெர்ஃபெக்டா கொடு. அது போதும். ஆனா கவின், என்ன மாதிரியே எல்லா கம்பெனில இருந்தும் பெஸ்டான பீப்புளை தானே செலக்ட் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் என்னை விட பெஸ்டா கூட இருப்பாங்கல்ல. இருந்தா இருக்கட்டும். இதுல நமக்கு என்ன? இல்ல கவின், இன்னைக்கு நான் நோட் பண்ணேன். அட்டன் பண்ண எல்லா கம்பெனிஸ்லயுமே மேக்ஸிமம் ஜென்ஸ் தான் வந்திருக்காங்க. லேடிஸ்னு பார்த்தா நானும் இன்னொரு கம்பெனி பிரான்ச்ல இருந்து ஒருத்தர் 2 பேர் தானே வந்திருக்கோம். எல்லாருமே ஜென்ஸா இருக்காங்கல்ல கவின். அதே ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. என்ன வைஷு பேசிட்டு இருக்க? இதுல நர்வஸ் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? உன்னால முடியும். இங்க பாரு, கம்பெனிலேயே பெஸ்ட் பர்சனா செலக்ட் பண்ணி உன்னை அனுப்பியிருக்காங்கன்னா உனக்குள்ள எவ்வளோ டேலண்ட் இருக்கணும். டேலண்ட் இல்லாம உன்னால இங்க வந்திருக்க முடியுமா? இதுல பையன் என்ன பொண்ணு என்ன, யாருக்கு டேலண்ட் இருக்கோ அவங்களால முடியும். அவங்களால என்ன வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். புரியுதா? அத்தனை பசங்க இருந்தாலும் உன்னால முடியும்னு நினைச்சா முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வருஷம் ட்ராஃபி என் வைஷு தான் ஜெயிப்பான்னு. என்ன, எனக்காக ஜெயிப்பதானே? கவின், என் மேல அவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு? அவ்வளோலாம் நம்பிக்கை வைக்காதீங்க. எனக்கு தெரியல, ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். அது போதும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் வைஷு மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா யாருக்காக இல்லைனாலும் எனக்காக அதை ஜெயிச்சு கொடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன சைட் அடிச்சதெல்லாம் போதும். குனிஞ்சு லேப்டாப்பை பார்த்து படி. நாளைக்கு மார்னிங் 8:30க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா? நாளைக்கு எல்லா காம்படிஷனும் முடியட்டும். கண்டிப்பா என் வைஷு ட்ராஃபியை வின் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஈவினிங் பொறுமையா உட்காந்து எவ்வளோ நேரம்னாலும் என்ன சைட் அடிச்சுக்கோ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்ப படிக்கிறியா? கவின், போங்க, என்ன கிண்டல் பண்றீங்க. ஆமா, சுண்டல் பண்றாங்க. படி. ம், ம். Hello, Mr. Kevin. ஹாய் அசோக், ஹவ் ஆர் யூ? Yeah, I'm good, Kevin. How are you? யா குட். என்ன கவின், கோயம்புத்தூர் பிரான்ச்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் எங்க பிரான்ச் பக்கம் எட்டி பாக்குறதே இல்ல. அது கோயம்புத்தூர் பிரான்ச் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த கம்பெனி எவ்வளோ பெருசுன்னு. ஸோ அங்க இருக்க ஒர்க்கே கரெக்டா இருக்கு. அதான் மற்ற பிரான்ச்சஸ்க்கு வர முடியல. ஓகே ஓகே. அப்புறம் உங்க பிரான்ச்ல இருந்து யாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க காம்படிஷனுக்கு? யா, ஷீ இஸ் மிஸ் வைஷ்ணவி. இவங்க தான் நாளைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஹலோ சார். ஹாய் வைஷ்ணவி. என்னப்பா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன அசோக், நீங்க காம்படிஷனுக்கு வந்துட்டு அது கார்ப்பரேட் சைட்ல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க? திஸ் இஸ் ரபிஷ் அசோக். பொண்ணுக்கு டேலண்ட் இருக்கக்கூடாதா? அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ எங்க கம்பெனிலேயே பெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் பண்ணி தான் அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ அவங்க கண்டிப்பா கரெக்டா பண்ணுவாங்க. ஓ, என்ன கவின்,
பொண்ணுன்னு சொன்ன உடனே ரொம்ப கான்பிடென்ட்டா அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரிலாம் பேசுறீங்க. கவின், மறந்துடாதீங்க, லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் இந்த காம்படிஷன்ல எங்க சென்னை பிரான்ச் தான் ட்ராஃபியை வின் பண்ணியிருக்கோம். இப்போ வரையும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம். மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷமும் எங்க கம்பெனில இருந்து பெஸ்ட் பர்சனை தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வருஷமும் ட்ராஃபி எங்களுக்கு தான். பை த பை, அந்த பர்சன் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்ல, இவருதான் மிஸ்டர் குரு. அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறவரு இவருதான். அது மட்டும் இல்ல, he has completed his engineering in IIT சென்னை. ஹலோ மிஸ்டர் குரு. ஹலோ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. All the best you too, வைஷ்ணவி. தேங்க்யூ சார். ஓகே கவின், நாளைக்கு களத்துல சந்திக்கலாம். யா ஷியோர். இது எப்படியோ, ஆனா பார்க்க பொண்ணு என்னமோ நல்லா கும்முன்னு தான் இருக்கான். என்ன சார்? நத்திங், வில் கோ now. என்னது இவ்வளோ மெயில்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கு அண்ட் இவ்வளோ பெண்டிங் ஒர்க்ஸா? அனிதா இப்போவும் இவ்வளோ பெண்டிங் வைக்க மாட்டாங்களே. எப்போவுமே கொடுத்த ஒர்க்கை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு தான் மற்ற வேலையவே பார்ப்பாங்க. என்னாச்சு இவங்களுக்கு? மெயில்ஸ்க்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்காங்க. ம், இது கூட ரெஸ்பாண்ட் பண்ணலையா? என்னாச்சு அனிதாக்கு? எப்போவும் இப்படி இருக்க மாட்டாங்களே. எவ்வளோ பெண்டிங் ஒர்க்ஸ். ம், சூர்யா, சூர்யா, ம். இவ்ளோ நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன். என் மூஞ்ச பார்த்து கூட என்னன்னு கேட்க மாட்டேன்றாரு. சூர்யா. கையல், ஒரு 2 மினிட்ஸ் மெயில் பண்ணிட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாத. ம், ம். அத்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்க அழுததை நான் பார்த்தேன். ஆனா கேட்டா நான் அழவே இல்லை, எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சாமி கிட்ட அழுததை நான் பார்த்தேன். கண்டிப்பா அத்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்ம கிட்ட ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? ஒருவேளை இவருக்கு தெரியுமா? இவரை பார்த்தா எங்க இவருக்கு தெரிஞ்ச மாதிரியா இருக்காரு. ம், என்ன பண்ணலாம்? எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதுவும் மாமாவை பத்தி கேட்டதுக்கு அத்தை ஒரு மாதிரி பதில் சொன்னாங்க. எனக்கு அது புரியவும் இல்லை. புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. என்ன சொல்ல வராங்க? அவர் இந்த மாதிரி தான் அப்பப்போ வெளியே தங்குவார்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணுமே புரியல. என்னதான் நடக்குது? ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆனா ஏன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க? சூர்யா கிட்டயும் சொன்ன மாதிரி தெரியல. இவர்கிட்ட கேட்கலான்னு வந்தா இப்பவும் உட்காந்து வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா இருக்குமோ? சேச்சா, பெருசா இருந்தா கண்டிப்பா வீட்டுல சொல்லியிருப்பாங்க. ஆனா எதுக்காக அத்தை அழுதாங்க? அழுதாங்களே, நான் பார்த்தேன், எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க ஏன் அழலன்னு சொல்றாங்க? சூர்யா. கையல், என்னாச்சு? இப்ப எதுக்கு கத்துன? ஒர்க் முடிச்சிட்டீங்களா? அதான் பண்ணிட்டு இருக்கேன்ல. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு, கேட்டுட்டு தானே இருக்கேன். சூர்யா, விளையாட்டுல, நான் சீரியஸா பேசுறேன். உங்ககிட்ட முக்கியமா ஒண்ணு பேசணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சூர்யா, நீங்க அத்தையை நோட் பண்ணீங்களா? அம்மாவையா? அப்புறம் அத்தை நான் வேற யார சொல்லுவேன்? அம்மாவை தானே சொல்லுவேன். நோட் பண்ணனே. என்ன தெரிஞ்சது? என்ன தெரியணும்? எப்பயும் போலதான் இருக்காங்க. அப்போ நீங்க சரியா நோட் பண்ணல. கையல், புரியல, என்ன பேசுற? சூர்யா, அத்தை சரியில்லை. 2 நாளாவே ஏதோ டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு நான் அத்தை சாமி கும்பிட்டுட்டு இருக்கப்போ கிச்சன்ல ஏதோ எடுக்க போனேன். அப்போ அத்தை அழுதாங்க. சாமி கிட்ட ஏதோ அழுதுட்டே ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நான் இப்ப கேட்டா அவங்க அழலன்னு சொல்றாங்க. ஏதா பிரச்சனையா இருக்குமா? ஏய், என்ன சொல்ற? அழுதாங்களா? நிஜமா தெரியுமா? பாத்தியா? ஆமா சூர்யா, நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. நிஜமாவே அவங்க அழுதாங்க. ஆனா இப்ப கேட்டா இல்லன்னு சொல்றாங்க. ஏதாச்சும் தூசு எது பட்டிருக்கும் கையல். அம்மா எதுக்காக அழ போறாங்க? சாமி ரூம்ல தூசி. எப்படி சூர்யா? அம்மா அழறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் இல்ல. அம்மா எல்லாம் அழுதுருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. அம்மாக்கு போய் என்னமா பிரச்சனை வரப்போகுது? ஒன்னும் இருக்காது. சரி, மாமா 2-3 நாளா வீட்டுக்கு வரல. நோட் பண்ணீங்களா? அது யூஷுவல் தானே. என்ன கையல் தெரியாத மாதிரி கேக்குற? அவர் அப்பப்போ வெளியே தங்குவாருன்னு உனக்கு தெரியும் தானே? நான் தான் சொல்லியிருக்கனே. சில நாள் வார கணக்குல கூட தங்கியிருக்காரு. அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? எப்பவும் அவர் அப்படிதான். ஓ,
சரி. இதுதான் என்கிட்ட பேசணும்னு நினைச்சியா? அப்புறம் நாளைக்கு காலேஜ் போகணும். என்ன, உனக்கு இன்னும் லீவ் முடிய 1 வீக் இருக்கே, அதுக்குள்ள காலேஜ் போகணுமா? ஆமா சூர்யா, என் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு காலேஜ்க்கு வராங்க. அது மட்டும் இல்லை, ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணணுமா. அப்புறம் ஹெச்ஓடிஸை மீட் பண்ணணும்னு மெயில் வந்திருக்கு. அதனால நாளைக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம்ல. எப்படியும் ஒரு ஆஃப் டே இருக்கும். அப்புறம் நாளைக்கு ரிசல்ட் வேற வருது. ஓ, 6th செமஸ்டர் ரிசல்ட்டா? ஆமாம் சூர்யா, கொஞ்சம் படபடன்னு இருக்கு. நல்லா தான் எழுதியிருக்கேன். இருந்தாலும் அந்த மேரேஜ் டென்ஷன், அதனால கொஞ்சம். அதெல்லாம் நீ யூஸ்வலா எப்பயும் எழுதுற மாதிரி நல்லா தான் எழுதிருப்ப, பயப்படாம இரு. இல்லை சூர்யா, இதுக்கு முன்னாடி எல்லா செமஸ்டர்லையுமே நான் தான் டிபார்ட்மெண்ட் டாப்பரு. இந்த டைமும் வந்துருச்சுன்னு வைங்களேன். நெக்ஸ்ட் இயர் ப்ராஜெக்ட் தான் நிறைய இருக்குமா. கண்டிப்பாக கோல்டு மெடல் கிடைச்சிரும். ஒருவேளை இந்த டைம் கம்மியாக வந்துருச்சுன்னா அதான் யோசிக்கிறேன். அதெல்லாம் என் அம்மு சூப்பரா எக்ஸாம் எழுதிருப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த டைமும் நீ தான் டிபார்ட்மெண்ட் டாப்பரா வருவ. டோன்ட் வெரிமா. வந்துருச்சுன்னா ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்டாக இருக்கணும்ல சூர்யா. காலேஜ்லே பெஸ்ட் ப்ராஜெக்டாக கொடுத்தோம்னா தான் நமக்கு அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். அதான் யோசிக்கிறேன், எந்த மாதிரி டாப்பிக்கில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் எடுக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. நீங்கள் ஏதாச்சும் ஐடியா கொடுங்களேன். இதே டிபார்ட்மெண்ட் தானே நீங்களும், கம்பெனி வேறு வச்சுருக்கீங்க. ஏதாச்சும் ஐடியா கொடுங்க சூர்யா. ப்ராஜெக்ட்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா. நாளைக்கு நீ காலேஜ் போறல்ல, போயிட்டு வா. அவங்க சில டாபிக்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதை பேஸ் பண்ணி தானே ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கணும். இல்ல ஓன் ப்ராஜெக்ட்ஸே எடுக்கலாமா. நாளைக்கு கிளியரா எல்லாம் கேட்டுட்டு வா. அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும், பார்த்துக்கலாம். சரி. நாளைக்கு ஹெச்ஓடிஸ் எல்லாம் மீட் பண்ணணும் போல. எல்லாமே முடிச்சுட்டு நாளைக்கு தெரிஞ்சிடும். நான் கேட்டுட்டு வரேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி அம்மு, உனக்கு ஹெல்ப் பண்ணாமலா? என் பொண்டாட்டி நல்லா பெஸ்ட் ப்ராஜெக்டா கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்றேன். ஆனா எல்லாமே நீ தான் பண்ணணும், ஓகேவா? ஜஸ்ட் உன்னை கைட் பண்ணுவேன், அவ்வளவுதான். போதும் சூர்யா, என்னை கைட் பண்ணுவீங்கல்ல, அதுவே போதும். சில டவுட்ஸ் கேட்டா கிளியர் பண்ணுவீங்க தானே? அதெல்லாம் பாத்துக்கலாமோ. ஓகே சூர்யா. ஆனா எனக்கு என்ன தெரியுமா சூர்யா பயம், எப்பவுமே என் கூட காம்படிஷனுக்குன்னு ஒருத்தி இருந்துட்டே இருப்பாள். அவளை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவளை விட பெஸ்டா நான் தான் கொடுக்கணும். கண்டிப்பா என் அம்முவால முடியும். அவ தான் எல்லாத்தையும் பெஸ்டா கொடுப்பா, ஓகேவா? நீ முதல்ல நாளைக்கு காலேஜ் போயிட்டு வா. நாளைக்கு ஈவினிங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சூர்யா. சூர்யா, இப்போ எனக்கு தூக்கம் வருது. ஸோ நான் தூங்கணும். அதனால என்ன பண்றீங்கன்னா, உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை தூக்கிட்டு நீங்க கிளம்புறீங்க, புரியுதா? அங்க சோஃபா இருக்குல்ல, போய் அங்க உட்காந்து வேலை பாருங்க. எந்திரிங்க எந்திரிங்க. உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா போங்க போங்க, அங்க உட்காந்து பாருங்க. பெட்ல நான் மட்டும்தான் தூங்குவேன். எந்திரிங்க. அம்மு, சும்மா சும்மா லேப்டாப்ப ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்க, என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான்லாம் கரெக்டா தான் சொல்றேன். எந்திரிங்க எந்திரிங்க, எனக்கு தூக்கம் வருது. கொஞ்சம் வேலை அம்மு, அதான். நான் இப்ப எதுவும் சொல்லலையே. இதுக்கு மேல என்னடி சொல்லணும்? அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒத்த வார்த்தையில சொல்லிட்டியே. சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்னும் உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை தான் வச்சிட்டு இருக்கீங்க. அம்மு. ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். நம்மளோட உறவுகள் யாராச்சும் பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யாராச்சும் திருமண நாள் கொண்டாடுறீங்கன்னா அவர்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போவுமே லைஃப் லாங் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணுங்க. இப்போ நம்ம வீடியோ பற்றி பேசலாம். இன்றைக்கி நம்மளோட காதலில் விழுந்தேன் வீடியோ எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நேற்று வந்து நான் 250th எபிசோட் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆதி நித்யா ப்ரப்போசல் சீன். எனக்கு வந்து நான் டீட்டெயிலாக கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். நீங்களும் நிறைய பேர் எனக்கு டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு, சாங் கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு, மொத்தத்தில் அவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டேன். அதுக்கான எஃபர்ட் வந்து நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸில் தான் எனக்கு அது ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. இவ்வளோ நாளாக நீங்கள் வெயிட் பண்ணி அது ஃபுல்ஃபில்லாக கொடுத்ததும் நிறைய பேர் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. அப்புறம் இன்னைக்கு எபிசோடில் வந்து நம்மளோட கவின் வைஷுவோட சீன்ஸை நான் காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க வந்து ஒரு காம்படிஷனுக்காக தான் டெல்லி போயிருக்காங்க. ஸோ அவங்க பிரான்ச் மட்டும் போகல, ஆக்சுவலாக அவங்க கம்பெனியில் இருக்க எல்லா பிரான்ச்சஸுமே வந்திருக்காங்க. ஸோ எல்லார் கூடயுமே காம்படிட் பண்ணி அவங்க வின் பண்ணணும். அப்போ தான் அவங்க கம்பெனிக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. பிகாஸ் வைஷு கூட வைஷு மாதிரியே அவங்கள விட டேலண்டாலாம் நிறைய பர்சன்ஸ் வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ பார்க்கலாம்.
வைஷு வந்து இதில் வின் பண்ணுவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது வந்து கதை போக போக தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நேற்று வந்து ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, அர்ஜுன் அண்ணாவை வந்து அனு அண்ணிக்கிட்ட பேசி சமாதானப்படுத்த சொல்லுங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து அவர் சமாதானப்படுத்தியிருப்பாரு. உங்களுக்கு அந்த கதை போக தெரியும்னு நினைக்கிறேன். சமாதானப்படுத்திட்டாரு. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன சண்டை வரதெல்லாம் சகஜம் தானேங்க. அது இல்லைன்னா எப்படி, அது மாதிரி தான் நான் கொண்டு போனேன். அப்புறம் வந்து நம்மளோட கயலுக்கு வந்து சூர்யாவோட அம்மா மேலே லைட்டாக டவுட் வந்திருக்கு. பிகாஸ் அவங்க ரொம்ப அப்செட்டாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு சந்தேகம் வந்து தான் அவங்க என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்க. பட் ஆனால் அவங்கக்கிட்டேயுமே அவங்க சொல்லாமல் மறைக்கிறாங்க. ஸோ சூர்யா கிட்டேயும் பேசியிருக்காங்க. அவங்க வந்து அது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. எப்படி அந்த விஷயம் வந்து வெளியே வருமா, இல்லை வந்து அவங்க அம்மாவே பேசி அப்படியே முடிச்சிருவாங்களா, இல்லை பசங்களுக்கும் தெரிய வருமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் போக போக அது பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம கயல் வந்து நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது கயலுக்கு. அது என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண வரேங்க. பாய்.